You are watching Grace Television. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஜீவிக்கிறார், ஆனால் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அவர் நமக்காக மரித்தார், நாமும் இன்றைக்கு நீதிக்காக பிழைத்திருக்கிறோம். எனவே இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது பல ஊழியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக காரியங்களை செய்தார். கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இயேசு எருசலேமுக்கு போனார், பல கடமைகளை நிறைவேற்றினார், சிலருக்கு பொறுப்பு கொடுத்தார், அவங்கள அந்த பொறுப்பை நிறைவேற்றினார்கள். முடிச்சிட்டு போயிட்டு பெத்தானியாவில் தங்கினார். காலையில் எழுந்து வர்றாரு போன்ற சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். இதில் குறிப்பாக 21ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் 11 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கையில், இப்போ எருசலேம் பட்டணத்துக்குள்ளே போகிறாரு. அது ஒரு நகரம். அவர் கிராமத்திலேருந்து போகிறாரு. ஆனால் அங்கே நகரத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. யார் இவர் என்று விசாரிக்கிறாங்க. அப்போ யார் இவர்னா, இது வரைக்கும் அவர் மறைந்து இருக்கிறார். கிராமங்களில், பட்டணங்களில், யூதேயாவில், சமாரியாவில், கலிலேயாவில், பிலிப்பு, செசரியா, பல இடங்களில் அவர் சுற்றி திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அப்படி இருக்கும்போது இப்பொழுது கடைசியாக எருசலேமுக்குள்ளே போகும்போது எல்லாம் விசாரிக்கிறாங்க, யார் அவர்? பொதுவாக அப்படி தானே எல்லாருமே விசாரிப்பாங்க. வழக்கமாக போகிறவங்களையும் பார்க்கும்போது புதிதாக ஒரு நபர் வந்தால் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும் அல்லவா? இவர் யார்னு விசாரித்தாங்க. அதற்கு ஜனங்கள் பதில் கொடுக்குறாங்க, அவர் யாரா? இவர் கலிலேயா உள்ள நாசரேத். அப்போ இயேசு கிறிஸ்து வளர்ந்த இடம் நாசரேத். இயேசு கிறிஸ்து அப்போ அங்கிருந்து அவர் வந்ததினால் அவரை கண்ட ஜனங்கள் சொல்கிறாங்க மற்றவங்க கிட்ட, அவர் ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி பல பெயர்கள் உண்டு. ஆண்டவர் இயேசுவுக்கு பல பெயர் உண்டு. அப்போ ஆண்டவர் யார்? தீர்க்கதரிசி. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தீர்க்கதரிசிகளை நாடி போய்கிட்டு இருப்பாங்க, தவறு இல்லை. ஆனால் உண்மையான தீர்க்கதரிசி அவங்க. அநேக தீர்க்கதரிசிகளை நாடி போவாங்க, தவறு கிடையாது. ஆனால் உண்மையான தீர்க்க தரிசனம் அது. உண்மையான தீர்க்க தரிசனம் என்றால் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும். அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்கு, சொன்ன வார்த்தை நிறைவேறணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த வேதமே அவர் தீர்க்கதரிசி. இந்த வேதமே தீர்க்கதரிசன வார்த்தைகள். இதிலே சொல்லப்பட்டவர் அவர்தான். நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, மற்றவங்கிட்ட ஓடாதீங்க, அங்கும் இங்கும் அலையாதீங்க. வேதம் நமக்குள்ளே இருக்குது, இதை படிங்க, இது அப்படியே நம்புங்க. இதில் சொல்லப்பட்ட வார்த்தை அதற்கேற்றபடி கீழ்ப்படிங்க, அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இன்றைக்கு பல இடத்துல போயிட்டு ஜெபம் பண்ணி குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திருப்புவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள திருப்புறதும் கஷ்டமாக இருக்குது, அவங்கள திருத்துவதும் கஷ்டமாக இருக்குது. ஆத்துமா பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. சரி, அப்போ உண்மையான தீர்க்கதரிசின்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்?
யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. யோவான் 4. இது பல முறை நாம் படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சமாரியா என்ற இடத்துக்கு போகிறார். அங்கே இருக்கும்போது அந்த சமாரியா தேசத்தில் உள்ள அந்த இடத்துல உள்ள அந்த சமாரியா நாட்டில் உள்ள ஒரு பெண்ணு தண்ணி முள்ள வராங்க. தண்ணீர் முள்ளுவதற்கு ஒரு கிணத்துக்கிட்ட வர்றாங்க. அப்போ அங்கே வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, கொஞ்சம் தண்ணி கொடு. ஏன்னா தண்ணி எடுக்க வர்றாங்கன்னா அதற்கேற்ற வாளி இருக்கும், அதற்கேற்ற பாத்திரம் இருக்கும். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒன்றும் வாளியும் இல்லை, எந்த பாத்திரம் இல்லை, தண்ணி எடுக்க வர்றாங்க. அப்போ தண்ணி கொஞ்சம் தாகத்துக்கு கொடுமா. ஆனால் யூதர்கள் சமாரியரோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. அதுக்கு சில சரித்திரங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யூதர், இந்த பெண்ணு சமாரிய நாட்டு பெண்ணு. நீங்கள் எப்படி கேட்கலாம், நீங்கள் வேறு மாதிரி நாங்கள் வேற, நீங்கள் எப்படி தாகத்துக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் என்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட பேசுகிறவங்க யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்ப. நீ வெறும் இந்த தண்ணியை நினைக்கிற, கிணத்துல உள்ள தண்ணியை யோசிக்கிற. நான் சொல்கிறது ஜீவ தண்ணீரை உனக்கு சொல்கிறேன். இந்த தண்ணி உனக்கு தாகத்தை திரும்ப திரும்ப கொடுக்கும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீர் அப்படி இல்லை. அப்படின்னா ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒன்றும் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்க, எப்படி நீங்கள் ஜீவ தண்ணீரை கொடுப்பீங்க? அந்த பெண்ணுக்கு புரியல. அப்போ யாக்கோபை பற்றி அங்கே சொல்கிறாரு அந்த அம்மா, அந்த பெண்ணு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற 14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவள் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கும்னாரு. அப்போ எங்களுக்கு தாகமே வராதிருக்க எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. இங்கே தான் அவருடைய வார்த்தை விளங்குது. உன் புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்றாரு. அப்போ அந்த பெண்ணு சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி தெரியும்? அந்த பெண்ணை பற்றியும் தெரியும், அவள் வாழ்க்கையை குறித்தும் தெரியும். நீ சொன்னது கரெக்டு. எப்படின்னா, உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க. இது எப்படிங்க தெரியும்? தீர்க்கதரிசி. 5 புருஷர் உனக்கு இருந்தாங்க. இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய். அப்பொழுது அந்த பெண்ணு சொல்கிறாங்க, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். தீர்க்கதரிசி தான் உண்மையான தீர்க்கதரிசி. அப்போ என்ன சொல்ல வருகிறேன்னா, உண்மையான தீர்க்க தரிசனம் என்பது சுற்றி வளைச்சி பேசுறதில்லை, குழப்பமடைய வைக்கிறதில்லை. உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளபடி. பெண்ணே, அந்த பெண்ணு சொன்னாங்க, எனக்கு புருஷன் இல்லைன்னு. ஆண்டவர் துல்லியமாக சொல்கிறாரு, உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவனும் உன் புருஷன் இல்லை தான் அப்படின்னு. அப்புறம் அதன் பிறகு அந்த பெண்ணு ஓடுனாங்க, ஊருக்குள்ளே போனாங்க. ஆண்டவர் பேசின அந்த சம்பாஷணையை குறித்து சொன்னாங்க. நீங்கள் வந்து பாருங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி, என் வாழ்க்கையில் உள்ளது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா அவர்தான் என்கிற காரியத்தை சொல்லி ஒரு கூட்ட ஜனம் அன்றைக்கு மனமாறுதலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிற மக்களாய் மாறினாங்க. எனவே என் ஆண்டவர் யார்? அன்றைக்கு எருசலேமில் இவர் யார் என்று கேட்டபோது, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை காரியத்தையும் அறிந்த தேவன். அதனால் நம்ம வாழ்க்கை முழுமையும் அவருக்கு தெரியும். அவரை ஏமாற்ற முடியாது. இதை காண்கிற, இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தப்பு செய்த ஒரு பெண்ணை குறித்து வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து காட்டி உள்ளதை சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அவர் சமூகத்தில் இருக்குது. அவர் எல்லாம் தெரியும். ஏன் அலையணும்? அவர்கிட்ட விழுந்துருவோம். வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணிப்போம்.
அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம், உண்மையாய் வாழுவோம், அவருக்கு மகிமையை கொண்டு வருவோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு அந்த நல்ல கிருபைகளை தருவாராக. ஆமேன், ஆமேன்.